ஆண்மையிலே சௌரவர்கள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் சொல்கள் உற்சாகத்துடன் செல்லலாம். 14/10/2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரில் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமையை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. அதனை தொடர்ந்து உடனடியாக இளையோர் யோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பொறிச்சொல் பொறிச்சொல் என்ன இன்றைக்கு சரக்குக்கு ஏற்ற மாதிரியாக சரக்கு கொடுத்தாச்சு. சரக்கு சரக்கு அதனை தொடர்ந்து சரியாக நேரம் 9:30 இடம்பெறுகின்றது. பயனும் பகிர்வும் தொகுப்படி ஜெயா நடசினவர்கள் இன்றைய பொழுது இலங்கையில் இருந்து ஒருவர் இணைய காத்திருக்கின்றார். சிறப்பு விருந்தினர் அவரையும் தட்டு கொடுத்தபடியே இணைய படைப்புகள். அதனை தொடர்ந்து சிவதர்சனி அவர்கள் ரெடியாகுங்கோ. அதற்கு முன்பு நாங்கள் தமிழில் 2 நிமிடம் பேசிவிட்டு சேகர் அவர் நிகழ்ச்சி இல்லை என்ற அறிவித்தல் தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த நேரத்தில் தமிழில் 2 நிமிடம் தொடர்ந்து சிவதர்சனி ராகன் அவர்கள் தன் தொகுப்போடு இணைய காத்திருக்கின்றார்கள். வணக்கம் வாருங்கள் தமிழக்கா. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரத்தில் ஞானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி சகோதரர் கல்விராஜன் அவர்கள் வணக்கம். வணக்கம். அடுத்து பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமந்தி தியானேஷ். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்றும் உங்களை நினைத்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்றும் வைத்துக்கொண்டு இன்றைய நாளில் உலக தலைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடன் நோயினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். கிறிஸ்த நற்சிந்தனை இன்று பொது காலத்தின் 28ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனதாக்கம் 9032. கிறிஸ்த நற்சிந்தனை அகத்தூய்மையை எடுத்துரைக்கும் இன்றைய நற்செய்தி வாசம் நமக்கு சவாலான வாழ்வை முன்வைக்கின்றது. புற தூய்மையோடு அகத்தூய்மை மிகவும் தனி மனிதனுக்கு அவசியம் என்பதை மிகச் சிறப்பாக இந்திய வாசகத்தின் வாயிலாக ஜீசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். அகத்தூய்மை உள்ளவர் தன்னுடைய வாழ்வில் வெற்றி சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தர அவசியமில்லை எனவும் சடங்குகள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதனுடைய அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஆகவே அகத்தின் தூய்மையை வாழ்வை மேம்படுத்தும் என்ற அரிய கருத்தை நமக்கு சவாலாக எடுத்து செல்வோம். தூய்மை என்றாலே உண்மை என்றாலே வாழ்வு அளிப்பது. எடுத்துக்காட்டாக இயற்கை தூய்மையானது மட்டுமல்ல, மனித குலத்துக்கு வாழ்வு அளிப்பது. ஆனால் இன்று மனிதர்கள் இயற்கையில் மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை நச்சாக மாறிவிட்டது. மனது உள்ளமும் தூய்மையாகத்தான் படைக்கப்பட்டது. ஆனால் அழகையின் செயல்பாட்டால் நச்சு கலந்து விடுகின்றது. மனித உள்ளம் இணைந்திருப்பதற்காகவே படைக்கப்பட்டது. மனித உள்ளம் இயேசுவோடு இணைந்திருக்கும் போது மாண்பை அடையும் என இந்திய வாசகங்கள் உணர்த்துகின்றது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் தூய உள்ளத்தினர். ஏனெனில் திருமுழுக்கினால் நாங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம் என புனித பவுல் கூறுகின்றார். எனவே திருப்பலி வழியாக நற்கருணை இயேசுவை உள்ளத்தில் அணிந்து தூய்மையான மனித உள்ளம் கொண்டவர்களாக நாங்களும் வாழ்வோமாக. மாதாவுக்கு ஒரு பாட்டு. படத்தெடுப்பு ஓ அன்னையே உன் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கை நெகிழாயே.
உத்தமி என்னை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள அன்னை நீ உன்னை நம்பினேன். பஞ்சம் படைப்பிணி நோய் பாரினில் பலுகியே வருத்துதம்மா. தஞ்சமேன அடைந்தோம் உன் மகன் இயேசுவை எம்மிடர் தீத்திட வேண்டுவாயே. ஓ அன்னையே, உன் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கை நெகிழாதே. உத்தமி என்னை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள அன்னை நீ உன்னை நம்பினோம். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜனம். நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பேப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவருக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1833 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல், ஆண்டவரே உமது பேரன்பே எனக்கு கிடைக்க செய்திடணும் என்கின்றது திருப்பாடல் 119. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 37 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தாழ்வமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக தூய்மையை பற்றிய இயேசுவின் போதனை இன்று நமது கவனத்தை கவர்கின்றது. இயேசுவின் பார்வையில் புற தூய்மையை விட அகத் தூய்மையே மேலானது. எனவே வெளி தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்ள தூய்மைக்கு, தூய மனநிலைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். அதற்கான ஆலோசனையையும் அவரே தருகின்றார். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் என்கின்றார். மனநிலை, எண்ணங்கள், ஆலோசனைகள், சிந்தனைகள், நன்றி உணர்வு, மகிழ்ச்சி இவை அனைத்துமே நமது உட்புறத்தில் இருப்பவைதான். இவற்றை தர்மமாக கொடுக்க இயேசு அறைகூவல் விடுக்கின்றார். இவைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் நமது உள்ளமும் மனநிலையும் நிச்சயம் தூய்மையடையும். சில சமயங்களில் நாம் வெளிச்சடங்குகள் சரியாக நடந்துவிட்டால் எல்லாம் நலமாக முடிந்தது என நினைத்து நிறைவடைந்து விடுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற சிந்தனைகள் தூயனவையாக இருக்க வேண்டும். நலமான சிந்தனைகள் எழுகின்ற இடத்தில் பிறருக்கு நலம் பயக்கின்ற செயல்கள் அனைத்தும் வெளிப்படும். அப்போது வெறும் சடங்குகள் பற்றி நாம் அக்கறை கொள்ளாமல் அச்சடங்குகள் எதை குறிக்கின்றன, அதை குறிக்கின்ற உள்கருத்து நலமாக வெளிப்படுகின்றதா என்னும் கேள்விகளை எழுப்ப முடியும். நலமான சிந்தனையும் அதிலிருந்து பிறக்கின்ற நலமான செயலும் நம் வாழ்வில் துலங்க வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை. உள்ளமும் செயலும் நன்மையை கனியாக ஈந்தால்தான் முழுமையான மனிதம் மலர்கின்றது என நாம் கூறலாம். மனிதம் மலரும் இடத்தில் புனிதம் மனம் வீசும். கைகழுவாமல் உணவு அருந்துவது நோய்கள் பரவுவதற்கு காரணமாகலாம். எனவே நலவாழ்வு பற்றி அக்கறை கொண்டோர் கைகழுவாமல் உணவு அருந்த மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் காலத்தில் கை கழுவிய பின்னரே உணவு அருந்த வேண்டும் என்பதே பரிசேயர் நடுவே நிலவிய ஒரு சடங்கு முறை ஒழுங்காக இருந்தது. வெளிச்சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் நோக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களை இயேசு கடிந்து கொண்டார். வெளிச்சடங்குகள் உள்ளத்தின் உட்கிடக்கையை வெளிப்படுத்தினவாக மாற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவை பொருளற்றவையே. விருந்தை மட்டுமே குறியாக கொண்டால் கிண்ணத்தையும் தட்டையும் தூய்மைப்படுத்துவதுதான் பெரிதாக தோன்றும்.
அன்பை இலக்காக கொண்டு கொள்ளாத குடும்ப வாழ்வுக்கு பொன்னும் பொருளும் நகையும் நட்டும் தான் பெரிதாக தோன்றும். அருளை நோக்கமாக கொள்வதை அருளை நோக்கமாக கொள்ளாத திருவிழாவில் அலங்காரங்களும் ஆடம்பரமும் தான் முதன்மைப்படுத்தப்படும். அன்பு செயல்களால் ஆன்மாவை அலங்கரித்து உள்ளத்தே ஒளிந்திருக்கும் அழுக்கை அப்புறப்படுத்தி அன்புறவிலும் நட்புறவிலும் ஆண்டவனோடும் அயலானோடும் உள்ள உறவில் வாழ்வை துலங்கச் செய்வதே இயேசு விரும்பும் விருந்து. எனவே வெளி ஆடம்பரம், அலங்காரம், ஆர்ப்பாட்டம் இவைகளை விடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் புதுப்பிக்கப்பட்ட அழகையும் ஆன்மீக அழகையும் அருளால் அருட்சாதனங்களால் நிறைந்த வாழ்வையும் விருந்தாக படைப்போம். இயேசுவின் அன்பை பெறுவோம். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாக எம்மை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயே நாம் ஓர் சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமல் காத்து எம்மை தூயவராய் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்கள் வேண்டுதல்களை தட்டாமல் கேட்பார், எங்களுக்கு நிறைவான ஆசிரியர் வழங்குவார். எங்கள் வேண்டுதலை நாங்கள் மரியன்னையின் மூலமாக அந்த அன்பு அவரிடம் கேட்கும்போது மரியன்னை தன் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக அளிப்பார். நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு வேண்டும், நலமான வாழ்வு வேண்டும். கடன் தொல்லைகள், பொருளாதார கஷ்டங்கள், தனிமையில் வருந்துபவர்கள், ஆறுதல் இல்லாமல் தவிப்பவர்கள், மருத்துவமனையில் வியாதிகளால் அவதிப்படுகின்றவர்கள் அனைவருக்கும் இறைவன் நல்ல ஒரு துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நல்ல மருத்துவராக இருந்து எல்லோரும் கேட்கும் வரத்தை எங்களுக்கு நிறைவாக தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு பாமுக உறவுகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பாமுகத்துக்காகவும் வேண்டிக் கொண்டு அதை திரு திருமே நடாமுகன் வாணிமுகன் ராகவி அவர்களுக்கும் இறைவன் நல்ல வாழ்வை அளித்து எல்லோரும் நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடும் விடமின்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தவமலர் அவர்களே. நன்றி. நன்றி, வணக்கம் நேவிஸ் பிலிஸ். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அப்போது பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 86 இறைவசனம் 11. ஆண்டவரே, உமது பேரன்புக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பேருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். தந்தை, மகன், தூயாவியின் பிறாலே ஆமேன். இன்றைய காலை பொழுதில் இறைவன் நமக்காக தந்த இந்த இறை வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்றவர்களாக உமது பேரன்புக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் என்று வாசித்திருக்கின்றோம். நாம் சிறு வயதில் இருக்கும்போது எங்களுடைய பெற்றோர்கள் சொன்ன வழியைத்தான் நாங்கள் நடந்திருக்கின்றோம். பெற்றோர்கள் சொன்னபடிதான் நாங்கள் கேட்டு வாழ்ந்திருக்கின்றோம். என்ன ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் பாடசாலையில் இருந்து ஓடி வந்து பெற்றோருக்குத்தான் நாங்கள் கூறுவோம். அதற்கு பின்பு ஒரு வயது வந்ததற்கு பிறகு நாம் கூறுவது முழுக்க எங்களுடைய நண்பர்களாக இருக்கும். என்ன கண்ணீராக இருந்தாலும் சரி, என்ன கவலையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி,
நாம் ஓடிப்போய் நம்முடைய நண்பர்களிடம்தான் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மனநிலையை அடைவோம், இறைவனிடம் நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் என்று. இறைவனிடம் போய் சொல்லுவோம். ஆலயத்துக்கு செல்லும் போது கூட நாம் ஒரு நிமிடம் கண்ணை மூடி எங்கள் மனதில் இருப்பவற்றை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து அதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். அதே போலதான் ஆண்டவருடைய உமது பேரன்புக்கு ஏற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் என்று வாசித்திருக்கின்றோம். உமது பேரன்புக்கு ஏற்ப என்றால் நாங்கள் இறைவனின் வழியில் எப்படி நடக்க வேணும், எப்படி நடக்கின்றோம், எப்படி நடந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார் என்ற பல வினாக்களுக்கு மத்தியில் நாம் இறைவனிடம் இதை கேட்கின்றோம். நாம் ஒரு நிமிடம் இறைவனை கண்ணை மூடி நினைக்கும் போது, நாம் நம்முடைய கஷ்ட துன்பங்களை நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை நம்முடைய மனதில் தோன்றும், ஆண்டவர் நாம் இப்படி வாழலாம், மற்றவர்களுக்கு நாம் துன்பம் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களை இழிவாக பேசக்கூடாது, கண்ணில் காண்பவற்றை மட்டும் நான் பேசிவிட்டு செல்லக்கூடாது, அதற்கு பின்னால் என்ன இருக்குது என்பதை நான் அறிய வேணும். நான் கதைப்பது பிழை, நான் கதைப்பது சரி. ஒரு மனிதரின் மனதை புண்படுத்துகின்றோம். இப்படியாப்பட்ட பல கேள்விகள் எங்களுக்கு எழும். அப்போது நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், நாம் கடவுளின் உண்மைக்கேற்ப நடப்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பேருக்கு அஞ்சுபவர்களாக நடக்க வேண்டும். அவருடைய முகத்தை நாம் பார்த்து அவருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஒரு சிறு வயதில் நாம் பெற்றோருக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்திருக்கணும். அதே போல்தான் நாம் எங்களுடைய புத்திக்கு சரியென்று படும்போது கூட நாம் கடவுளிடம் போய் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அதை கேட்க வேணும். அவருடைய பிள்ளைகளாக வாழ வேணும் என்று கூறி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நாள் மாதம் முழுவதும் அன்னை மரியாவிடம் நாங்கள் பற்றுள்ளவர்களாக, அன்னை மரியாவை போற்றுபவர்களாக, புகழ்வர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவுடைய நாள். அன்னை மரியா இயேசுவின் தாயார் மட்டுமல்ல, அவர் பற்பல வழியில் எங்களை பாதுகாத்து வழி நடத்துபவளாக இருக்கின்றார். இயேசுவுக்கு கூடி முதல் புதுமை செய்வதற்கு அன்னை மரியாதான் தூண்டுதலாக இருந்தால். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அன்னை மரியாவை தொழுது கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலம்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த, சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எங்கள் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சாரி, நான் அதே உற்சாகத்தோடு இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் களம் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுவரணங்களையும் விசாரித்தபடி, சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் எல்லோரையும் பேர் பேராக வாத்திக்கொண்டு சகோதரி கண்டலிருந்து தம்முடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 627 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது, அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். ஆபிரகாமோட மகன் தான் ஈசாக். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன்.
ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஈசாக்குடைய மனைவி. ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனார். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு மன்னிக்க வேண்டும். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். சூழ்ச்சி செய்கிற தாய். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். தொடர்ச்சி சோதரி நாளைக்கு தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, நீ அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், உனை கரை சேர்க்கும் துணை அவரே. உனை கரை சேர்க்கும் துணை அவரே. போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நீ கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நீ சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நீ தினம் சொல்லு. நன்றி நன்றி நீ தினம் சொல்லு. போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே.
பதராதே மனமே. அன்பான தகப்பனுக்கு மீண்டும் ஒரு கொடான கொடை அன்றி சொல்லிக் கொண்டு தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் கொள்ளை நோய்கள் அணுகாவன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியில் இறகளால் மூடி ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாப்பாக எடுக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்த கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் முறை கோடான கொடி ஒன்றியலை சொல்லிக் கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்தது இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அணு தினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரருடைய கற்பத்தின் கனிகளை நீங்கள் தொட்டு அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. 90 வயதான சாராள் ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு தகப்பனே நீங்கள் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறது போல ராஜா. அப்பா சகோதரிகள் கண்ணில தொடங்கி ஈசப்பா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனே எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விசை அவர்கள் தங்களது வாழ்நாட்களில் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் பரம்பரை சாபங்கள் ஏதாவது இருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து சகோதரனோட கற்பத்தின் கனிகளை தொட்டு நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதுக்காக கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. திருமண பந்தத்துக்கு அநேக ஆண்டுகளாக இணைய முடியாமல் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இந்த வருடத்துக்குள்ள ராஜா ஏற்ற மனவாளனை மனவாட்டியையும் கொடுத்து நீங்கள் திருமணம் இணைத்து வைத்து அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்களை பெருகப்படுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்த போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் இணைத்து வைத்து பெருகப்படுங்க ஜெபிக்கிறேன் தான். அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்க போனமைக்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூடவே ஆசீர்வதிங்க. நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களோட ஆணி பாய்ந்த கரங்கள் அவங்களோட அனுமதி கூடவே அவருடைய பாதுகாப்பாக எடுத்த வழி ஜெபிக்கிறேன் தாப்பனே. இப்படியே நீங்கள் வழி தொடர்மைக்கான அனுசோம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அணு தினம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தவும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடவரன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேறுபிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த தியானடேசன் அவர்கள், நேபிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இரவுக்கு அவர்களுக்கும் செல்வி நித்யானந்தனையும் வரவேற்றபடி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். முகமது சிந்தனை நேரம் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். சரி, எல்லாரும் ரெடியாங்கோ. வணக்கம் சொல்லி அக்கா வாங்கோ. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம்.